இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை அறிவு தெளிவு பெற்று வாழ்க்கையிலே மனமாற்றத்தை கொண்டு வந்து விடுங்கள். இந்த அருளின் காலத்தில் அறிவு தெளிவோடு சிந்தித்து நமது வாழ்க்கையின் மாற்றங்கள் ஒளியின் பாதைக்கான அழைப்பு என்பதை இறைவன் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறார். மனமாறிய தனது பிள்ளை திரும்பி வருகிற பொழுது ஏற்றுக்கொண்டு ஒளியின் வாழ்க்கையை மீண்டும் அவர் கொடுக்க காரணம் அறிவு தெளிவு பெறுகிறான் இந்த ஊதாரி மைந்தன். இந்த ஊதாரி மைந்தனை போல வாழ்விலே அறிவு தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரு படிப்பினை இன்றைய வார்த்தையிலே இறைவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, லூக்கா 15:17 சொல்லுகிறது, அவர் அறிவு தெளிந்தவராய் தேடி வருகிறார். தவக்காலம் நம்மை மனமாற்றத்திற்கான அழைக்கும் காலம். எப்போது ஒருவன் மனமாற்றம் அடைகிறான், மனமேற்றத்துக்கான முதல் படி என்ன என்பதை நற்செய்தியிலே காணாமல் போன மகன் எவ்வாறு மனமாற்றம் அடைந்து தந்தை வீடு திரும்பினான் என்பதை நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். இந்த ஊமையில் எப்போது மகன் மனமாற்றம் அடைகிறான், அவர் அறிவு தெளிந்தவராய் இந்த வேளையில் தன் மனமாற்றத்துக்கான முதல் நிலையை அவர் தொடங்குவதை நாம் வாசிக்கவும் கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களை, அறிவு தெளிவு பெற்று பிறகுதான் தன் தவறுகளை உணர்கிறான். நான் இங்கு பசியால் சாகிறேன், நான் பாவம் செய்தேன், நான் மகன் என தகுதியற்றவன், தான் பாவி என்று உணர்ந்த பிறகு தன் தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்லும் தைரியம் வருகிறது. தந்தையிடம் சென்று உறவை புதுப்பிக்க முன்வருகிறான். அறிவு தெளிவு பெற்ற பின்பு நடந்தது என்ன என்று சற்று சிந்திக்கின்ற பொழுது தந்தையிடம் வந்தார். அப்பா, நான் பாவம் செய்தேன், மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றான். அவர் பெற்ற அறிவு தெளிவு அவரை இறுதியில் மகிழ்ச்சியின் விருந்து வரை அழைத்து செல்கிறது. சற்று சிந்திப்போம். மனமாற்றத்தோடு அப்பா என்று அவரை கூவி அழைத்து அவரிடம் திரும்பி வர நீங்கள் தயாரா? அறிவு தெளிவு பெற்று தன்னிலை உணர்ந்த எந்த ஒரு மனிதன் தேடி வருகிறானோ அவரை அரவணைத்துக் கொள்ளுகிறார் என்ற ஒரு மேன்மையின் படிப்பினைகளை இறைவனும் சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, காணாமல் போன மகன் அறிவு தெளிவை இழந்தது எப்படி என்று பார்க்கிற பொழுது தனக்குரிய சொத்தை தந்தையிடம் வலுக்கட்டாயமாக பிரித்து கொண்டு தந்தையின் வீட்டை விட்டு வெளியேறினான். தொலைநாட்டிலே தாறுமாறாக வாழ்ந்தான், சொத்தை பாழாக்கினான். இவைகள் தான் அவனை அறிவிழக்க செய்தன. பணத்தை தவறான வழிகளில் பயன்படுத்துவது, முறையில்லா வாழ்க்கை வாழ்வது, கட்டுப்பாடுள்ள தந்தையின் வீட்டை விட்டு வெளியேறுவது, இது போன்ற செயல்கள் மனிதரை அழிவுக்கு அழைத்து செல்கிறது. மகன் மீண்டும் எப்போது அறிவு தெளிவு பெறுகிறான் என்பதை பார்க்கிற பொழுது சொத்து அனைத்தையும் செலவழித்த பின், பணம் அவனை விட்டு சென்ற பின், வறுமையில் வாடிய பொழுது, பன்றிகள் மேய்த்து போது பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தன் வயிற்றை நிரப்பிய பொழுது அறிவு தெளிவு பெற்றான். மனமாற்றம் அடைய அறிவு தெளிவு பெறுவது முதல் படி. நான் செய்யறேன், நான் மாறணும்னு நினைக்கிறேன் மட்டும் முக்கியம் இல்ல. முதல் படியான அறிவு தெளிவோடு சிந்தித்து இறைவார்த்தை வாழ்விலே சீர்தூக்கி பார்க்கிற பொழுது அங்கு மனமாற்றம் நிகழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று சற்று ஒரு கேள்வியினை மனதிலே எழுப்புவோம். இன்று நம்மை அறிவு தெளிவு இழக்க செய்கிற செயல்கள் என்ன? பணமா, குடியா, பதவி ஆசையா, பொருளாசையா என்று சிந்திப்போம். நான் அறிவு தெளிவு பெற்று இறைவனிடம் செல்ல ஆசைப்படுகிறேனா என்பதையும் கேட்டு பாருங்கள். ஏனென்றால் திருப்பாடல் 50 சொல்லுகிறது, நம் கடவுள் வருகிறார், மௌனமாய் இருக்க மாட்டார், அவருக்கு முன்பே சுட்டெரிக்கும் சுழல் நெருப்பு, அவரை சுற்றிலும் கடுமையான புயல் காற்று, உயர் வானங்களையும் பூவுலகையும் அவர் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டு என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் என்று அழைப்பார். இதை உணர்ந்து அறிவு தெளிவோடு வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா,
எங்கள் சுயநல எண்ணங்களால் அறிவு தெளிவு பெற முடியாமல் தீமையின் பாதையிலே அலைந்து திரிகிற நாங்கள் மீண்டும் மனமாற்றத்தோடு தேடி வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதம் அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.